எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய்ங்க. இதை வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சோம்பு தாளிச்சிக்கலாம், ஒரு பொன்னிறமாக வரட்டும். அதுக்கடுத்து கத்திரிக்காயை போட்டுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த கத்திரிக்காயோட மசாலாவை போட்டு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி இதை ரசம் தான் வச்சுருக்கேன். ரசத்துக்கு செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா இதாக வரட்டும். தேங்காய் வந்து ஒரு 1/2 ஜார், சோம்பு கொஞ்சம் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதோடையே ஊற்றிடலாங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சு. வெந்தோடனே அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரையிலே இறக்கிட்டிங்கன்னா அந்த மசாலாவை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.